Hello friends, this is Sendil. Welcome to English Pesa Asaya. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா prepositions. Okay, இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? Parts of speech பார்த்துட்டு இருக்கோம். என்னென்ன நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம்? Noun, pronoun, verb, adjective and adverb. இது வரைக்கும் பார்த்துட்டோம் இல்லையா? So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆறாவது parts of speech என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா prepositions. Okay, நம்ம சேனலை இப்பதான் first time பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரிபோசிஷன். இந்த வார்த்தையை கேட்டாலே கிராமர், இங்கிலீஷ் கிராமர் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தோணலாம். பட் ப்ரிபோசிஷன் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. நம்ம பேசக்கூடிய இங்கிலீஷ் இருக்கு இல்லையா, ஒரு சென்டென்ஸ்ல ப்ரிபோசிஷன் கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணிடுவோம். ஓகேவா, நம்ம வந்து ஒரு 4-5 சென்டென்ஸ் பேசினா ஒரு சென்டென்ஸ்லயாவது இந்த ப்ரிபோசிஷன் நம்ம யூஸ் பண்ணிடுவோம். அந்த அளவுக்கு ப்ரிபோசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டு விஷயம் இருக்குன்னா ரெண்டு விஷயம் ரிலேட் பண்ணக்கூடியது. ஓகே, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும் போது ப்ரிபோசிஷன் இந்த அளவுக்கு முக்கியமா அப்படின்னு உங்களுக்கு ஒன்று தோணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இது ஒரு டேபிள் இந்த இடத்துல இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து ஒரு டேபிள். ஓகே, இந்த டேபிளுக்கு மேல உங்களோட புக்ஸ் இந்த மாதிரி இருக்கு. ஓகே, டேபிளுக்கு மேல இது வந்து புக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இங்க என்ன இருக்கு? முதல்ல இந்த புக்ஸ் வச்சுக்கோங்க. இந்த புக் வந்து எங்க இருக்குன்னு சொல்லணும். ஓகே, the books are the table. இங்க பாருங்க, the books இந்த இருக்கு, are plural books ங்கறனால இங்க are போட்டிருக்கேன், அதெல்லாம் ஓகே. the table னு போட்டாச்சு. இதுல ஏதாவது ஒரு மீனிங் இருக்கா? புக் இருக்கு, டேபிள் ஒரு கனெக்ஷனே இல்ல. பாருங்க, இந்த புக்குக்கும் டேபிளுக்கும் இடையில ஒரு கனெக்ஷனே கிடையாது. புக்ஸ் தனியா இருக்கு, டேபிள் தனியா இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வர்றதுதான் ப்ரிபோசிஷன். அந்த புக்கு எங்க இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் ப்ரிபோசிஷன். இங்க பாருங்க, மேஜைக்கு மேல இருக்கு புக்கு, வந்து மேஜைக்கு மேல புத்தகங்கள் இருக்கிறது. ஓகே, மேலே அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரிபோசிஷன் போடுவோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன். ஓகே, the books are on the table. புத்தகங்கள் மேஜையின் மேலே இருக்கிறது. இதே புக்கு, இந்த புக்ஸ் மேஜிக் மேல இல்லாம டேபிளுக்கு கீழே இந்த மாதிரி புத்தகங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? மேஜைக்கு கீழே புத்தகங்கள் இருக்கு. இந்த ஆன்க்கு பதிலா கீழே அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன அண்டர் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, the books are under the table. இந்த ஆன், அண்டர் இந்த வார்த்தையெல்லாம் பாருங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வரும். இந்த புத்தகத்துக்கும் இந்த டேபிளுக்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வரும். புக்கு எங்க இருக்கு? மேஜைக்கு மேல இருக்கா, மேஜைக்கு கீழே இருக்கா, சைட்ல இருக்கா, பின்னாடி இருக்கா? இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் எப்பவுமே வந்து இந்த ப்ரிபோசிஷன் ஆன், அண்டர் இந்த வார்த்தையை வந்து ப்ரிபோசிஷன். ஏன்னா அது ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வருது இந்த புக்ஸ்க்கும் டேபிளுக்கும் இடையில. எப்பவுமே பொதுவா இந்த ப்ரிபோசிஷன் வந்து ஒரு நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவாங்க. டேபிள் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல். பொதுவா சொல்றேன் நான், நவுனுக்கு முன்னாடியோ இல்ல ப்ரோனவுன் நாம் படிச்சோம் இல்லையா, ப்ரோனவுன்னா என்னது? ஹிம், ஹெர், இட் அதெல்லாம் படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி நவுனுக்கு முன்னாடி மோஸ்ட்லி வந்து ப்ரிபோசிஷன்ஸ் வரும், யூஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். அந்த ப்ரிபோசிஷன் அப்படிங்கிறது அந்த இடத்துல அவ்வளவு முக்கியமா இருக்கும். இங்க பாருங்க, the books are the table அப்படின்னா அதுல ஒரு அர்த்தமே இருக்காது. இதே இது அந்த புத்தகம் எங்க இருக்கு? the books are on the table, the books are under the table அப்படின்னு சொல்லும் போது அதோட எக்ஸாக்ட் லொகேஷன் நமக்கு தெரியுது. ஸோ இந்த காரணத்துக்காகத்தான் நம்ம ப்ரிபோசிஷன்ஸ் படிக்கிறோம். நல்ல ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒரு புக்ல இருக்கிறத அப்படியே மனப்பாடம் பண்ணிடக்கூடாது. ஓகே, the word which has to be used before the noun, இதான் வந்து ப்ரிபோசிஷனுக்குள்ள ஒரு டிஸ்கிரிப்ஷன், ஒரு டெஃபினிஷன். ஓகே, பட் இது அப்படியே படிச்சோம்னா நமக்கு ஞாபகம் இருக்காது. இப்படி புரிஞ்சு படிக்கணும். ரெண்டு விஷயம் இருக்கு, புக்ஸ் இருக்கு, டேபிளும் இருக்கு. ஓகே, அந்த புக்ஸ் எது மேல இருக்கு? ரெண்டு வார்த்தையும் வந்து என்ன சொல்றது, ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வரும், கனெக்ட் பண்ணும். ஓகே, அதுக்காக தான் நம்ம ப்ரிபோசிஷன்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட ப்ரிபோசிஷன்ஸ் இருக்கு. ஓகே, ப்ரிபோசிஷன்ஸ் வந்து ஏகப்பட்ட நிறைய ப்ரிபோசிஷன்ஸ் இருக்கு. அதுல காமனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ப்ரிபோசிஷன்ஸை நான் உங்களுக்கு இப்ப சொல்லித்தரேன். எக்ஸாம்பிள் ப்ரிபோசிஷன் சொல்லித்தரேன். ஓகே, நிறைய இருக்கு. ஓகே, ப்ரிபோசிஷன்ஸ்ல எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா இன் அப்படிங்கிறது ஒரு ப்ரிபோசிஷன், ஆன் அப்படிங்கிறது ப்ரிபோசிஷன், அட்டுங்கிறது ப்ரிபோசிஷன். இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பேன். ப்ரிபோசிஷன்ஸ் ஆஃப் டைம், ப்ரிபோசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸ் அப்படின்னு 2 கிளாஸ் உங்களுக்கு எடுத்திருப்பேன். இந்த 3 ப்ரிபோசிஷன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ இது தவிர என்ன சொல்றது, நிறைய இருக்கு. பை அப்படின்னு ஒரு ப்ரிபோசிஷன்ஸ் இருக்கு, அண்டர் அப்படிங்கிற ப்ரிபோசிஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஓவர்ங்கிற ப்ரிபோசிஷன் இருக்கு, அபவ். ஓகே, இது எல்லாமே வந்து ப்ரிபோசிஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ். சோ இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ரிபோசிஷன்.
புரிஞ்சுட்டீங்களா? ஓகே, இப்போ நான் உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்டான ப்ரிப்போசிஷன் சொல்லி கொடுத்துட்டு நான் அந்த கிளாஸை முடிக்கிறேன். பிகாஸ் ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிறது ஒரு கடல். ஓகேவா? ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ப்ரிப்போசிஷன் நான் எடுத்தேன்னா தனித்தனியா உங்களுக்கு எடுக்கணும். ஓகே, நான் ஒவ்வொரு கிளாஸா தனித்தனியா உங்களுக்கு எடுப்பேன். பட் இப்போதைக்கு காமனா ப்ரிப்போசிஷன்னா என்ன, அது எங்க யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பார்க்கலாமா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நான் சொல்லி கொடுக்க போற ப்ரிப்போசிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ப்ரிப்போசிஷன். ஓகே, ரைட். இதை வந்து நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து டைம். ஓகே, டைம் அப்படின்னா காலங்கள், அதாவது நாட்கள், மாதங்கள், வருடங்கள் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு தான் டைம் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ எதுக்கெல்லாம் முன்னாடி இன் வரும் அப்படின்னு பாருங்க. மார்ச் ஒரு மாதங்களை குறிக்கிறதுக்கு. இன் அப்படின்னாலே ஒன்றுக்கு மேற்பட்ட நாட்கள். மாதங்களுக்கு பாருங்க, ஒன்றுக்கு 30 நாள் சேர்ந்ததுதான் ஒரு மாதம். ஒன்றுக்கு மேற்பட்ட நாட்கள்னாலே நம்ம இன்னு தான் யூஸ் பண்ணோம் டைமை பொறுத்தவரையில. ஓகே, மார்ச். ரைட். வருடங்கள் 2020, 2022, 2005, 2000 வருடம். ஓகே, ஒரு வருடம் அப்படிங்கிறது 365 நாள். ஒரு நாளைக்கு மேலே நாளே நம்ம இன்னுங்கிற ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வின்டர். வின்டர், சம்மர், ரெய்னி சீசன். ஓகே, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, ஆட்டம் சீசன், இலையுதிர் காலம், இந்த மாதிரி சீசன்ஸ் 6 மாசம், 3 மாசம் ஒரு சீசன் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா. சோ இந்த மாதிரி சீசன்ஸ்க்கு முன்னாடி நம்ம இன்னு தான் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பாருங்க, இன் மார்ச், இன் 2020, இன் வின்டர் சீசன் அப்படின்னு வரும். அதே மாதிரி மார்னிங், ஆஃப்டர்நூன், இந்த ரெண்டுத்துக்கு முன்னாடி நம்ம இன் யூஸ் பண்ணலாம். ஓகே, இன் த மார்னிங், இன் த ஆஃப்டர்நூன். ஆனா நைட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நைட்டுக்கு முன்னாடி கண்டிப்பா அட்டு தான் போடணும். அதை மறந்துடாதீங்க, இது பேசிக் ரூல், எழுதி கூட வச்சுக்கோங்க, மறந்துடக்கூடாது. ஓகேவா? இந்த மார்னிங், இந்த ஆஃப்டர்நூன் கூட சொல்லிடலாம். பட் என்னன்னா அட்டு வந்து நைட்டுக்கு முன்னாடி அட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ரைட், இது வந்து ஒரு சின்ன பேசிக் ரூல். ரைட், நெக்ஸ்ட் வந்து பிளேஸ். இடங்களை குறிக்கிறதுக்கு எங்கெல்லாம் இன்னும் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிட்டி, ஒரு பெரிய சிட்டியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட எக்ஸாக்ட் லொகேஷன் நமக்கு தெரியக்கூடாது. ஓகேவா? எக்ஸாக்ட் லொகேஷன் தெரியாம காமனா ஒரு சிட்டியோட நேம், சென்னை, மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ஓகே, விருதுநகர், இந்த மாதிரி சிட்டிக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன் யூஸ் பண்ணோம். இன் சென்னை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கண்ட்ரீஸ்க்கு முன்னாடி நம்ம இன்னு தான் யூஸ் பண்ணணும். இன் இந்தியா. ஓகே, இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு முன்னாடி நம்ம இன் யூஸ் பண்ணோம். ஓகே, இன் அமெரிக்கா, இன் கனடா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட், அதாவது கார், டாக்ஸி, பைக்கு, அப்புறம் ட்ரெயின், இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, எதுக்கெல்லாம் முன்னாடி நமக்கு இன் வரும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு வெஹிக்கிள்ல உட்கார்ந்துருக்கீங்க, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு வெஹிக்கிள்ல நம்ம உட்கார்ந்துருக்கோம், நம்ம எந்திரிச்சு நின்னா நம்மளோட தலை தட்டும், அதே மாதிரி நம்மளால அந்த வாகனத்துக்குள்ள எந்திரிச்சு நடக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு வாகனத்துல நீங்க இருந்தீங்கன்னா அங்க நம்ம இன் யூஸ் பண்ணணும். ஓகே, எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கார்ல வந்து நீங்க எந்திரிச்சு நிக்க முடியாது, நடக்கலாம் முடியாது, உட்கார்ந்து இருக்க முடியும் இல்லையா. டாக்ஸிக்குள்ள நம்ம எந்திரிச்சு நிக்க முடியாது, நடக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு என்க்ளோஸ்ட் சர்ஃபேஸ், அதுல வந்து எந்திரிச்சு நிக்க முடியாது, நடக்க முடியாதுன்னா அந்த டிரான்ஸ்போர்ட், அந்த வாகனத்துக்கு முன்னாடி நீங்க இன் யூஸ் பண்ணணும். ஓகே, ரைட். ட்ரெயினுக்கு முன்னாடி எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ட்ரெயின், அப்புறம் வந்து பஸ்ஸுக்கு முன்னாடி இன் யூஸ் பண்ணக்கூடாது. அங்க வந்து இன்னொரு ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும், அதுவும் உங்களுக்கு தெரியும், அதை நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, சோ ஏன்னா பஸ்ல வந்து உங்களால எந்திரிச்சு நிக்க முடியும், நடக்க முடியும் இல்லையா. ரைட், அதுக்கு வந்து வேற ப்ரிப்போசிஷன். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரூம் அப்படிங்கிறது ஒரு என்க்ளோஸ்ட் சர்ஃபேஸ், ஒரு அடைக்கப்பட்ட ஏரியா. ஒரு என்க்ளோஸ்ட் சர்ஃபேஸ் சொல்லுவாங்க, 4 பக்கமும் அடைச்சிருக்கு, அதுக்குள்ள நீங்க இருக்கீங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், இன் யூஸ் பண்ணலாம், இன் த ரூம். ஓகே, அதே மாதிரி ஒரு கேட் வந்து ஒரு பாக்ஸுக்குள்ள உட்கார்ந்துருக்கு அப்படின்னா the cat is in the box. ஒரு என்க்ளோஸ்ட் சர்ஃபேஸா இருந்தது அப்படின்னா நம்ம இன் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் சும்மா காமன் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா, நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரைட், இங்க பாருங்க ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் போட்டிருக்கேன், இதுக்கு ஆன்சர் உங்களுக்கே தெரியும். ஓகே, ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஐ வில் மீட் யூ, நான் உன்னை சந்திப்பேன், டேஷ் மார்ச். இங்க பாருங்களேன், ஐ வில் மீட் யூ அப்படின்னு இருக்கு, மார்ச் அப்படின்னு இருக்கு, ஒரு கனெக்ஷனே இல்ல பாருங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்ல. ஐ வில் மீட் யூனா நான் உன்னை சந்திப்பேன், மொட்டைக்கட்டையா கடைசி மார்ச் அப்படின்னு இருக்கு, ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது, ஒரு கனெக்டிவிட்டி கிடையாது. அதை உருவாக்குறதுக்கு தான் ப்ரிபோசிஷன் யூஸ் பண்றோம். இங்க பாருங்க, ஐ வில் மீட் யூ, இது வந்து மாதங்கள் தானே, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், இன் யூஸ் பண்ணலாமா. ஐ வில் மீட் யூ இன் மார்ச், மார்ச் மாதத்தில் உன்னை சந்திப்பேன். அப்ப அந்த இன் போட்டாதான் அந்த சென்டென்ஸ் முழுமை அடையுது. பாருங்க அப்ப எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ப்ரிபோசிஷன். நெக்ஸ்ட் ஒன், ஐ லிவ் டேஷ் சென்னை, நான் சென்னையில வாழ்றேன். ஐ லிவ் இருக்கு, சென்னை இருக்கு, கனெக்ஷனே இல்ல, பட் ப்ரிபோசிஷன் போடணும். சென்னையில், அது ஒரு சிட்டி, அதுக்கு முன்னாடி நம்ம இன் போடலாமா, ஐ லிவ் இன் சென்னை.
புரிஞ்சிட்டீங்களா? நெக்ஸ்ட் ஒன், he was born, அவன் பிறந்தான் 2005. வருடங்கள், அதுக்கு முன்னாடி என்ன போடுவீங்க? இன்னுதான். he was born in 2005. next one, she is dash the car, அவ வந்து கார்ல இருக்கான்னு சொல்லணும். கார் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு என்க்ளோஸ் சர்ஃபேஸ் தான். அதே மாதிரி எந்திரிச்சு நிக்க முடியாது, எந்திரிச்சுன்னா தலை தட்டும், நம்மளால நடக்கவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட் வாகனத்துக்குள்ள உட்கார்ந்தா நம்ம என்ன போடணும்? இன் யூஸ் பண்ணணும், இன் த கார். நெக்ஸ்ட், ஒரு என்ன சொல்றது, ஒரு பென்சில் பாக்ஸ் இருக்கு, அந்த டப்பா இருக்கு இல்லையா? ஸோ அந்த பென்சில் பாக்ஸ்க்குள்ள உங்களோட பேனாவை நீங்க வச்சு மூடி இருக்கீங்க, அதுக்குள்ள இருக்கு, ரைட்? ஒரு பாக்ஸ் இருக்கு, அதுக்குள்ள பேனா இருக்கு. அப்ப நீங்க எப்படி சொல்லுவீங்க? the box is dash the box. பாக்ஸ்ங்கிறது ஒரு மூடப்பட்ட பகுதி, ரூம் மாதிரி. ரூமுக்கு முன்னாடி இன்னு தானே போட்டீங்க, அதே மாதிரி இப்போ ஒரு பாக்ஸுக்குள்ள பேனா இருக்கு. ஐ மீன் ரைட், ஆல்ரெடி ஒரு பாக்ஸ்க்குள்ள இந்த மாதிரி ஒரு பேனா இருக்கு, பாக்ஸ் இருக்கு. அப்ப என்ன போடுவீங்க? in the box அப்படின்னு சொல்லணும். the pen is in the box. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப எங்கெல்லாம் இன் வரும் அப்படின்னு தெரிஞ்சுட்டீங்களா? இதெல்லாம் வந்து பேசிக் ரூல். ஓகே, ஈஸியா இருந்ததா? ரைட். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்டான ப்ரிப்போசிஷன் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ப்ரிப்போசிஷன் ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் பத்தி பார்க்க போறோம். ஓகே, இந்த ஆன்ங்கிற ப்ரிப்போசிஷன் நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைம்னா அந்த டேஸ்லாம் இருக்கு இல்லையா? டைம் ரிலேட்டடா நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃப்ரைடே, கிழமைகளுக்கு முன்னாடி கண்டிப்பா ஆன் தான் வரும். கிழமைகள்னா என்னது? எக்ஸாம்பிள் ஃப்ரைடே, டியூஸ்டே, மண்டே, ஓகே, சண்டே, இந்த மாதிரி நாட்கள் 24 மணி நேரம், ஒரு நாள் அதுக்குள்ள அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஆன் தான் யூஸ் பண்ணணும். ஒரு நாளை குறிக்கிறதா இருந்தா அதுக்கு முன்னாடி ஆன் தான் யூஸ் பண்ணணும். ஃப்ரைடே, சண்டே, மண்டே, டியூஸ்டே, அந்த மாதிரி. இங்க பாருங்க, 25th மார்ச், வெறும் மார்ச் அப்படின்னு வந்தா அதுக்கு முன்னாடி நம்ம இன் போடுவோம். மாதங்களுக்கு முன்னாடி இன்னு தான் போடுவோம், ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஓகே, இப்போ 25th மார்ச் அப்படின்னா மார்ச் மாதம் 25ஆம் தேதின்னு பர்டிகுலரா ஒரு தேதியை குறிக்குது. மார்ச் மாதம் 25ஆம் தேதின்னு குறிக்குது. இதுக்கு முன்னாடி ஆன் தான் வரும், ஆன் 25th மார்ச். அதே மாதிரி ரிபப்ளிக் டே, ஓகே, இண்டிபெண்டன்ஸ் டே, இதெல்லாம் ஒரு நாளை தான் குறிக்குது. மதர்ஸ் டே, ஃப்ரெண்ட்ஷிப் டே, இந்த மாதிரி ஐ மீன் ஒரு டே, பர்டிகுலர் டே அப்படின்னா அதுக்கு முன்னாடியும் நம்ம ஆன் தான் போடணும். நெக்ஸ்ட் வந்து பிளேஸ்னா இடங்களுக்கு முன்னாடி எங்கெல்லாம் ஆன் வரும்னு பாருங்க. பஸ், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இப்போ கார்னா நம்மளால எந்திரிச்சுன்னா தலை தட்டும், அந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள்குள்ள உட்கார்ந்துருந்தா இன்னும் யூஸ் பண்ணணும். ஆனா பஸ்ல நீங்க எந்திரிச்சு நிக்கலாம், அவங்க தலையெல்லாம் தட்டாத நீங்க நடக்கலாம். ட்ரெயின் அதே மாதிரிதான். ஓகே, நம்ம எந்திரிச்சு நிக்க முடியும், நடக்க முடியும், தலை தட்டாது. லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, லொகேஷன் வந்து லெஃப்ட்ல இருக்கு, இந்த கடையோட லொகேஷன் வந்து ரைட்ல இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆன் த லெஃப்ட், ஆன் த ரைட் அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்து டிவி, டெலிவிஷன், டிவி, இன்டர்நெட், இந்த மாதிரி ஊடகங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அதுக்கு முன்னாடி நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும்? ஆன் தான் யூஸ் பண்ணணும். ஆன் த டிவி, ஐ எம் வாட்சிங் அ மூவி ஆன் த டிவி அப்படின்னு சொல்லணும். இந்த டிவி அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளோர். நான் வந்து இத்தனை செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், அந்த மாதிரி. ஆன்னாலே பொதுவா தமிழ்ல வந்து ஒரு ஏற்கனவே ஒரு அர்த்தம் இருக்கு. தமிழ்ல உள்ள அர்த்தம் மேலே அப்படின்னு இருக்கு. ஓகே, இங்க பாருங்க, ஆன் செகண்ட் ஃப்ளோர், ஆன் தேர்ட் ஃப்ளோர். ஃப்ளோருக்கு முன்னாடி நம்ம ஆன் போடணும். பைசைக்கிள், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பைசைக்கிள், பைக்கு முன்னாடி இன் வருமா ஆன் வருமான்னு கேட்டிருந்தீங்க. சும்மா பைசைக்கிள் வந்து நீங்க லைட்டா எழுச்சி நின்று கூட ஓட்டலாம், தலையெல்லாம் தட்டாது இல்லையா? அதனால நீங்க ஆன் தான் போடணும். பைக்கு, அப்புறம் வந்து பைசைக்கிள், அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்கு, ரைட்? அந்த டேபிளுக்கு மேல ஏதாவது ஒரு திங்ஸ் இருக்கு, டேபிளுக்கு மேல ஏதாவது ஒன்று வச்சிருக்கீங்க, டேபிளுக்கு மேல ஒரு பேனாவோ புக்கோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு மேல அது இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க ஆன் தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, ஆன் த டேபிள். ஓகே, அந்த டேபிளுக்கு மேலே அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் பாருங்க. ஐ கோ டு சென்னை டேஷ் ஃப்ரைடே. என்ன வரும்? ஃப்ரைடேங்கிறது ஒரு கிழமை, ஒரு நாள் இல்லையா? அப்ப அதுக்கு முன்னாடி என்ன வரும்? ஆன் ஃப்ரைடேன்னு வரும். அடுத்து, he is dash the bus. அவன் வந்து பஸ்ல இருக்கான் அப்படின்னு சொல்லணும். அப்ப என்ன சொல்லுவீங்க? அவன் பஸ்ல இருக்கான். he is on the bus. ஏன் ஆன் போட்டிருக்கோம்? எந்திரிச்சுன்னா பஸ்ல தலை தட்டாது. நெக்ஸ்ட் ஒன், I am watching a movie dash TV. நான் டிவில வந்து மூவி பார்த்துட்டு இருக்கேன். I am watching a movie on TV. ஓகே, ஏன்னா இந்த மாதிரி டிவி, இன்டர்நெட், இதுக்கு மேல வந்து ஆன் தான் யூஸ் பண்ணணும். லாஸ்ட் ஒன், the shop is dash the left. அந்த கடை வந்து லெஃப்ட்ல இருக்கு. the shop is on the left. டைரக்ஷன் சொல்றதுக்கு நீங்க ஆன் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? டேபிளுக்கு மேல புக் இருக்கு, அதை எப்படி சொல்வீங்க? the book is on the table.
டேபிளுக்கு மேல புத்தகம் இருக்கிறது. ஆன்னா இந்த இடத்துல மேலே அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இது நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணலாம். இதே ஒரு பூனைக்குட்டி வந்து டேபிளுக்கு மேல உட்காந்துருக்குன்னா எப்படி சொல்லுவீங்க? இங்கிலீஷ்ல சொல்லுங்க பார்க்கலாம். பூனை மேஜையின் மேலே இருக்கிறது. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? இதே மேஜை மேல ஒரு பூனை இருக்கு, அப்ப என்ன சொல்லுவீங்க? The cat is on the table. ஈஸியா இருக்கா? ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு क्वेश्चन. என்ன எழுதி போட்டிருக்கேன்? I will meet you, நான் உன்னை சந்திப்பேன் dash friendship day. friendship day அன்னைக்கு நான் உன்னை சந்திப்பேன்னு சொல்லணும். அப்ப friendship dayங்கிறது ஒரு நாளை தான் குறிக்குது இல்லையா? அதுக்கு முன்னாடி என்ன வரும்? இன் வருமா ஆன் வருமா? on friendship day. ஓகே, வெரி குட். சோ பொதுவா வந்து ஆன் வந்து இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் யூஸ் பண்ணலாம், மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியா இருக்கா? புரிஞ்சிட்டீங்களா? புரிஞ்சிட்டீங்கன்னா கமெண்ட்ல எஸ் போடுங்க அல்லது அண்டர்ஸ்டுட் அப்படின்னு போடுங்க. ரைட்? ஓகே, இதுக்கப்புறம் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ப்ரிபோசிஷன் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அட் அப்படிங்கிற ப்ரிபோசிஷன். இந்த அட் அப்படிங்கிற ப்ரிபோசிஷன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா டைம்ல வந்து ஸ்பெசிபிக் டைம். ஸ்பெசிபிக் டைம்னா கரெக்டான டைம். 6 மணி 6:30 மணி அந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா 6 மணிக்கு நான் என் வேலையை முடிச்சிருவேன், 6:30க்கு நான் உன்னை மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா ஒரு டைமை மென்ஷன் பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம அட் யூஸ் பண்ணணும். இங்க பாருங்க, at 8 PM, at 6:30 AM. ஓகே, ஐ வேக் அப் at 6:30 AM. நான் 6:30 மணிக்கு எந்திரிப்பேன். அதே மாதிரி நைட் அப்படின்னு இரவு அப்படின்னு இருக்கு இல்லையா? நைட்டுக்கு முன்னாடி கண்டிப்பா அட்டு தான் போடணும். மார்னிங் ஆஃப்டர்நூனுக்கு முன்னாடி கூட நீங்க இன்னும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் நைட்டுக்கு முன்னாடி கண்டிப்பா அட்டு தான் வரும், மறந்துடாதீங்க. இது மறந்துடவே கூடாது. ஓகே, அடுத்து பிளேஸ். பிளேஸ் அப்படின்னா ஸ்பெசிபிக் பிளேஸ். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து அட்டு தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்க, ஹோம், வீடுக்கு முன்னாடி கண்டிப்பா இங்க பாருங்க வீடு எதுக்கெல்லாம் முன்னாடி வரும் பாருங்க. நீங்க மெயினா ஞாபகம் வைக்க வேண்டியது அட்டு வந்து ஹோம், அதே மாதிரி ஸ்கூல், காலேஜ். ஓகே, வேற என்ன இருக்கு? பார்ட்டி. ஓகே, ஒரு பார்ட்டி நடக்குதுன்னா பார்ட்டிக்கு முன்னாடி நீங்க அட்டு தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஷாப், பேக்கரி. ஓகே, ஷாப் எந்த ஷாப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ஜுவல்லரி ஷாப், எந்த கடையா இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி அட்டு தான் வரும். அதே மாதிரி வந்து ஸ்பெசிபிக்கான லொகேஷன். இங்க பாருங்க, என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிபிக் பிளேஸ். என்ட்ரன்ஸ்னா நுழைவு வாயில். ஓகே, ஐ ஆம் அட் த என்ட்ரன்ஸ், நான் கரெக்டா அந்த என்ட்ரன்ஸ்ல இருக்கேன், எக்ஸாக்ட் பாயிண்ட். அது சொல்றதுக்கு நீங்க அட்டு தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வேற எங்கெல்லாம் அட்டு வரும் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான், மோஸ்ட்லி நம்ம இவ்வளவுதான் அட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து மெயின். அதே மாதிரி ஸ்பெசிபிக் பிளேஸ், பார்க்கு, ஓகே, ஹாஸ்பிட்டல், இதுக்கெல்லாம் முன்னாடி கூட அட்டு தான் வரும், மறந்துடாதீங்க. ஓகே, ரைட். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ மீட் யூ dash 6 PM. 6 மணிக்கு நான் உன்னை கரெக்டா மீட் பண்றேன். 6 மணிங்கிறது ஒரு எக்ஸாக்ட் டைம். அதுக்கு முன்னாடி என்ன வரும்? எக்ஸாக்ட் டைம்னா ஸ்பெசிபிக் டைம், அட்டு தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட், he is dash the entrance. அவன் வந்து என்ட்ரன்ஸ்ல இருக்கான். அவன் என்ட்ரன்ஸ்னா நுழைவு வாயில்ல இருக்கான். என்ட்ரன்ஸ்ங்கிறது ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட். கால் பண்ணி கேட்கறான், ஏன் எங்கப்பா இருக்க அப்படின்னு. நான் என்ட்ரன்ஸ்ல இருக்கேன், அப்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், அது நுழையிற இடத்துல இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, என்ட்ரன்ஸ். அதே மாதிரி தெருமுக்குல இருக்கேன், கார்னர் ஆஃப் த ஸ்ட்ரீட், கார்னர். ஓகே, கரெக்டா அந்த லொகேஷனை சொல்லுது இல்லையா? அதுக்கு முன்னாடி நம்ம அட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, அட் த என்ட்ரன்ஸ். நெக்ஸ்ட், ராமு இஸ் dash ஹோம். ராமு வீட்ல இருக்கான். ஹோமுக்கு முன்னாடி கண்டிப்பா அட் தான் வரும். ராமு இஸ் அட் ஹோம். we will meet dash 8 o'clock. 8 மணிக்கு நம்ம மீட் பண்ணலாம். கண்டிப்பா டைம், ஸ்பெசிபிக் டைம், அதனால நம்ம அட் யூஸ் பண்றோம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹோம், ஸ்கூல், காலேஜ், பார்ட்டி, பேக்கரி, காஃபி ஷாப், அப்புறம் பார்க்கு, ஹாஸ்பிட்டல். ஓகே, இந்த மாதிரி இடங்களுக்கு முன்னாடி எல்லாமே வந்து கண்டிப்பா என்னதான் வரும்? அட்டு தான் வரும். அதே மாதிரி எந்த கடையா இருந்தாலும் பரவாயில்ல, ஷாப். ஓகே, எந்த கடையா இருந்தாலுமே வந்து ஹோட்டல். ஓகே, சோ இந்த மாதிரி எந்த ஷாப்பா இருந்தாலும் பரவாயில்ல, பர்டிகுலரா ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி சொல்றதுக்கு நீங்க அட்டு யூஸ் பண்ணலாம். புரிஞ்சுட்டீங்களா? ஈஸியா இருக்கா? ஓகே, சோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சில இம்பார்ட்டன்டான ப்ரிபோசிஷன்ஸ் இருக்கு, பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போக ஒரு சில முக்கியமான ப்ரிபோசிஷன்ஸ் இருக்கு, அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது above அப்படின்னு அர்த்தம். ஓகே, above அப்படின்னாலும் தமிழ்ல வந்து மேலே அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஆனா எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. இங்க ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, the picture is hung. hung அப்படின்னா தொங்க விடப்பட்டிருக்குன்னு அர்த்தம். hangனா தொங்குறது, அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் hung. hungனா தொங்க விடப்பட்டிருக்கிறது. the picture is hungனா ஒரு பிக்சர் தொங்க விடப்பட்டிருக்கிறது.
டேஷ் த விண்டோ அப்படின்னு இருக்கு. இங்க பாருங்க, நான் இங்க ஒரு படம் வரைஞ்சு காட்டுறேன். இது வந்து ஒரு ஜன்னல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து இப்படி ஒரு ஜன்னல் இருக்கு. இந்த ஜன்னலுக்கு மேல ஒரு ஆணி அடிச்சு இந்த இடத்துல வந்து ஒரு படம், ஒரு போட்டோ வந்து இந்த மாதிரி தொங்க விட்டுருக்காங்க. ஓகே, இது வந்து பிக்சர், ரைட்? இது வந்து என்னது அப்படின்னா பிக்சர். ஓகே, இது வந்து விண்டோ. ஓகே, இப்போ ஒரு விண்டோ இருக்கு, அதுக்கு மேல ஒரு போட்டோ தொங்க விட்டுருக்கோம். இந்த ரெண்டுத்துக்கு இடையில பாருங்க கேப் இருக்கா? ஒன்னோட ஒண்ணு டச் ஆகவே இல்லை. இங்க பாருங்க, விண்டோவும் இதுவும் ஒண்ணுக்கு ஒண்ணு டச் ஆகவே இல்லை. பட் இதுக்கு மேல இந்த பிக்சரை தொங்க விட்டுருக்கோம். இது அங்கிட்ட இங்கிட்ட அசையாது. இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கு, அதுக்கு மேல ஒரு பொருளை தொங்க விட்டுருக்கோம், பட் டச் கிடையாது, அங்கிட்ட இங்கிட்ட அசைவும் செய்யாது. இந்த மாதிரி இருந்தா அங்க above யூஸ் பண்ணணும். ஓகே, இங்க பாருங்க, the picture is hung above the window. விண்டோவுக்கு மேல தொங்க விடப்பட்டிருக்கு, ஜன்னலுக்கு மேல. அப்ப இந்த இடத்துல above வருதுன்னு தெரிஞ்சுட்டீங்களா? சிம்பிள். ஓகே, இப்போ இதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து விண்டோ இருக்கு. ஓகே, இந்த விண்டோவுக்கு பதிலா இந்த இடத்துல வந்து ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்கு, இந்த டேபிளுக்கு மேல இந்த இடத்துல நான் ஒரு போட்டோ இப்படி தொங்க விட்டுருக்காங்க. அப்ப என்ன சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? சொல்லுங்க பார்க்கலாம். டேபிளுக்கு மேல ஒரு போட்டோ தொங்க விடப்பட்டிருக்கு, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? The picture is hung. hungனா தொங்க விடப்பட்டிருக்கிறது. above the table. above the table. ஓகே, இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு क्वेश्चन, ரைட்? இப்போ இந்த போட்டோ இருக்கு இல்லையா, அந்த போட்டோ இப்படி கலட்டியாச்சு, சுவர்ல இருந்து கலட்டி அந்த போட்டோவை நான் டேபிளுக்கு மேல வச்சிருக்கேன். டேபிளுக்கு மேல போட்டோ இருக்கு, இந்த இடத்துல அந்த போட்டோவை கலட்டி டேபிளுக்கு மேல அந்த போட்டோ இங்க வச்சாச்சு. அப்ப எப்படி சொல்லுவீங்க? டேபிளுக்கு மேல இருக்கு, ஒன்னோட ஒன்று டச் ஆயிருக்கு, டேபிளும் போட்டோவும் ஒன்னோட ஒன்று டச் ஆயிருக்கு, டேபிளுக்கு மேல இருக்கு. டச் ஆகி இருந்ததுன்னா, டச்சே ஆகல அப்படின்னா நீங்க above யூஸ் பண்ணலாம். ரெண்டும் டச் ஆயிருக்கு, டேபிளுக்கு மேல போட்டோ இருந்தா நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா the photo அல்லது the picture அப்படின்னு கூட சொல்லலாம். the picture or photo இதனால ஓகே தான். the picture is on the table அப்படின்னு சொல்லணும். தொங்கலாம் விடல, அதுக்கு மேல இருக்கு, டேபிளுக்கு மேல இருக்கு, அந்த இடத்துல ஆன் யூஸ் பண்ணணும். ஒன்னோட டச் ஆயிருந்தா நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணுவோம், மறந்துடக்கூடாது. ஓகே, இதான் டிஃபரன்ஸ், ரைட்? நெக்ஸ்ட் ஒன், ஓவர். ஓவர் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. இங்க பாருங்க, அதுக்கு ஒரு படம் வரைஞ்சிருமா? இப்ப எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்படி வந்து ஒரு மரம் இருக்கு, ஒரு ட்ரீ இருக்கு. ஓகே, ஒரு ட்ரீ இருக்கு, ட்ரீக்கு மேல பறவைகள்லாம் இப்படி பறந்துகிட்டு இருக்கு. ட்ரீக்கு மேல அங்கிட்டும் இங்கிட்டும் ஒரே ஒரு பறவைன்னு கூட வச்சுக்கோங்க. இப்படி ஒரே ஒரு பறவை இருக்கு, இந்த பறவை ட்ரீக்கு இந்த சைடும் மாத்தி மாத்தி பறந்துகிட்டு இருக்கு. அங்கதான் நீங்க ஓவர் யூஸ் பண்ணணும். ஒரு மரம் இருக்கு, அப்படி பறக்குது, டைரக்ஷன் இங்கிட்டு இருந்து அங்கிட்டு, அங்கிட்டு இருந்து இங்கிட்டு, ஒரே இடத்துல இல்ல, ஒரே இடத்துல இருந்தா நம்ம above யூஸ் பண்ணணும். அதே பறவை அந்த ட்ரீக்கு மேல, மரத்துக்கு மேல உட்கார்ந்து இருந்தா ஆன் யூஸ் பண்ணணும். ஆனா அங்கிட்டும் இங்கிட்டும் பறந்துகிட்டு இருக்கு பாருங்க, அந்த மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு மூவ் ஆயிட்டு இருக்கு. ஒரு பொருள் மரம் இருக்கு, இன்னொரு ஆப்ஜெக்ட் அங்கிட்டு இங்கிட்டு மூவ் ஆயிட்டு இருக்கு, அந்த பேர்ட், அந்த இடத்துல ஓவர் யூஸ் பண்ணணும். ஓகே, the bird is flying over the tree. பறந்துட்டு இருக்கு அங்கிட்டு இங்கிட்டும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன், between. between அப்படின்னா தமிழ்ல இடையில் அப்படின்னு அர்த்தம். between என்னது? இடையில் அப்படின்னு அர்த்தம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, the ball is dash the table and box. ஓகே, இந்த பால் வந்து டேபிளுக்கும், இது வந்து ஒரு பெட்டி, ஓகே, இது வந்து ஒரு பாக்ஸ், டேபிளுக்கும் பாக்ஸுக்கும் இடையில ஒரு பந்து இருக்குன்னு சொல்லணும். ஒரு பால் இருக்கு, அப்ப இடையில், between, டேபிளுக்கும் பாக்ஸுக்கும் இடையில், அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்? between. That's it. Next one, under அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். under அப்படின்னா கீழே அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த பாக்ஸ் வந்து இங்க, இந்த பால் வந்து இங்க இருக்கு இல்லையா, இப்போ இதே பால் இங்க இல்லாம டேபிளுக்கு அடியில இருக்குன்னு வச்சுக்கோங்க, டேபிளுக்கு கீழே இருக்கு. ஓகே, அப்ப எப்படி சொல்லுவீங்க? டேபிள் இருக்கு, அதுக்கு கீழே பால் இருக்கு, டேபிளுக்கு கீழே, அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? அண்டர் தான் யூஸ் பண்ணணும். அண்டர் அப்படின்னா கீழே அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஓகேங்க பாருங்க, the ball is dash the table. இந்த பால் இப்ப எங்க இருக்கு? இந்த பாலை விட்டுருங்க, இந்த பால் எங்க இருக்கு? under the table. அண்டர்னா தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே அப்படின்னு அர்த்தம். ஓகே, the ball is under the table. That's it. Next one, by. ஓகே, by அப்படிங்கக்கூடிய preposition பொதுவா நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். அதாவது நான் பஸ்ல வந்தேன், நான் பஸ்ல இருக்கேன், கார்ல இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு வேற preposition இன்னும் ஆன் யூஸ் பண்ணுவோம். நீ எப்படி வந்த? நான் பஸ்ல வந்தேன், கார்ல வந்தேன், ட்ரெயின்ல வந்தேன். ஒரு டிரான்ஸ்போர்ட் மூலமா நான் வந்திருக்கீங்க இல்லையா, பைசைக்கிள், பைக், எந்த டிரான்ஸ்போர்ட்டா இருந்தாலும் பரவாயில்ல, பிளேன், ஷிப், ஓகே, எந்த டிரான்ஸ்போர்ட்டா இருந்தாலும் பரவாயில்ல, டாக்ஸி, அதுக்கு முன்னாடி கண்டிப்பா பை தான் வரும். ஓகே, ஐ கேம், நான் வந்தேன்,
by car. நான் கார்ல வந்தேன். ஈஸியா இருக்கா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள். he came dash train. அவன் ட்ரெயின்ல வந்தான்னு சொல்லணும். அப்ப எப்படி சொல்லுவீங்க? he came by train. ஓகே, அவ்வளவுதான். சோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ரிபோசிஷன்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ரிபோசிஷன். ஓகே, இதுல நீங்க முக்கியமா ஞாபகம் வைக்க வேண்டியது என்னன்னா on, above, over மூணுக்குமே மேலேன்னு தான் அர்த்தம். ஒரு டேபிளுக்கு மேல ஒரு பால் அப்படி வச்சிருந்தீங்கன்னா the ball is on the table. இதே இது டேபிள் கீழே இருக்கு, பால் இப்படி மேல இருக்கு அப்படின்னா the ball is above the table. அதே இது அந்த பால் அங்கிட்டு இங்கிட்டு மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா the ball is over the table. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. இங்க ஒரு மரம் இருக்கு, மரத்துக்கு மேல ஒரு பறவை உட்கார்ந்து இருந்தா the bird is on the tree. ஓகே, இதே இது இந்த பேர்ட் வந்து இந்த மரத்துக்கு மேல ஸ்ட்ரைட்டா இருக்கு, ஆனா அங்கிட்டு இங்கிட்டு நகரவே இல்லை, அப்படி ஒரே இடத்துல இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? the bird is above the tree. அதே பறவை இந்த மரத்துக்கு அங்கிட்டும் இங்கிட்டும் பறந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன யூஸ் பண்ணணும்? ஓவர் யூஸ் பண்ணணும். the bird is flying over the tree. ஓகே, flying அங்கிட்டும் இங்கிட்டும் பறந்துகிட்டு இருக்கு. ஈஸியா ஞாபகம் இருக்கா? இதான், இவ்வளவுதான் ப்ரிபோசிஷன்ஸ். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ரிபோசிஷன். இது போல நிறைய இருக்கு, பட் இது வந்து பேசிக் ப்ரிபோசிஷன்ஸ். இப்போ நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து உங்களுக்கு நான் क्वेश्चंस கேட்க போறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இந்த பைங்கிறது இன்னொரு இடத்துல நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 6 மணிக்குள், நாளைக்குள், அடுத்த வருஷத்திற்குள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், பை 8 o'clock, 8 மணிக்குள். at 8 o'clock னா கரெக்டா 8 மணிக்கு. இதே இது by 8 o'clock அப்படின்னா 8 மணிக்குள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, by 8 o'clock, by 6 o'clock, by tomorrow. ஓகே, நாளைக்குள், by this week, இந்த வாரத்திற்குள் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம by யூஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. பட் ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம். ஓகே, இப்போ நான் இதுல இருந்து நான் உங்களுக்கு क्वेश्चंस கேட்க போறேன். ரைட், ரெடியா? ஓகே, பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து ப்ரிபோசிஷனுக்குள்ள ஒரு 10 எக்ஸசைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், 10 சென்டென்சஸ். இதுல எதெல்லாம் வந்து இன், ஆன், அட், ஓகே, ஓவர், அபவ் படிச்சோம் இல்லையா, பை, பிட்வீன், இதெல்லாம் எதுல வரும் அப்படிங்கறத நீங்க சொல்லணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க, கடைசியா நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லணும். ஓகே, he will come அப்படின்னா அவன் வருவான், dash சண்டே அப்படின்னு வந்திருக்கு. சண்டேங்கிறது ஒரு கிழமை, அது ஒரு நாள், 24 hours. அப்ப என்ன வரும்? கிழமைக்கு முன்னாடி ஆன் சண்டே அப்படின்னு வரும். வெரி குட். நெக்ஸ்ட் ஒன், ஐ வில் ஈட், நான் சாப்பிடுவேன், dash 8:30 PM, எக்ஸாக்ட் டைம் 8:30 மணிக்கு நான் சாப்பிடுவேன், நைட் 8:30 மணிக்கு டின்னர் சாப்பிடுவேன். எக்ஸாக்ட் டைம்னா என்ன வரும்? at 8:30 PM. நெக்ஸ்ட் ஒன், ஐ ஆம் dash ஹோம், நான் வீட்ல இருக்கேன். ஹோமுக்கு முன்னாடி என்னதான் வரும்? ஐ ஆம் அட் ஹோம். வெரி குட். நெக்ஸ்ட் ஒன், she was born, அவள் பிறந்தாள், dash 2010, 2010 அவள் பிறந்தாள் சொல்லணும். வருஷங்களை குறித்தால் அதுக்கு முன்னாடி என்ன போடுவீங்க? இன்னா, ஆனா, அட்டா? in 2010. வெரி குட். நெக்ஸ்ட், he is working, அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான், dash டெல்லி, டெல்லியில வேலை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லணும். டெல்லிங்கிறது ஒரு சிட்டி, அதுக்கு முன்னாடி என்ன வரும்? in டெல்லி, in சென்னைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி in டெல்லி. ஓகே, நெக்ஸ்ட், the book is dash the table, ஒரு புக் வந்து டேபிளுக்கு மேல வச்சிருக்காங்க. ஓகே, அப்ப என்ன சொல்லுவீங்க? the book is on the table, ஏன்னா டேபிள் டச் ஆயிட்டு இருக்கு, டேபிளுக்கு மேல இருக்கு, அப்ப என்ன சொல்லணும்? on the table. நெக்ஸ்ட், the cat is sitting dash the table, cat வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கு டேபிளுக்கு கீழே. ஓகே, அப்ப என்ன சொல்லுவீங்க? the cat is sitting under the table, underனா கீழே அப்படின்னு அர்த்தம். ஓகே, so under the table. Next, Ramu is sitting, ராமு உட்கார்ந்துட்டு இருக்கான், dash செந்தில் and John, செந்திலுக்கும் ஜானுக்கும் இடையில ராமு உட்கார்ந்துட்டு இருக்கான்னு சொல்லணும். ஓகே, அப்ப எப்படி சொல்லுவீங்க? இடையில், அதுக்கு என்ன வரும்? between. ஓகே, between செந்தில் and John அப்படின்னா செந்திலுக்கும் ஜானுக்கும் இடையில ராமு உட்கார்ந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட், I am dash the train, நான் ட்ரெயின்ல இருக்கேன்னு சொல்லணும், ட்ரெயின்ல வந்தேன்னு சொல்லக்கூடாது. வந்தேன்னு சொல்றதுக்கு பை யூஸ் பண்ணுவோம். நம்ம ட்ரெயின்ல இருக்கேன்னு சொல்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஒன்னு இன்னு அல்லது ஆன், ரெண்டுல எது வரும்? ட்ரெயின்ல எந்திரிச்சு நிக்கலாம், தலையெல்லாம் கட்டாது, நடக்க முடியும், அப்ப என்ன போடுவீங்க? on the train. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் ஒன்,
I came நான் வந்தேன் dash bus நான் பஸ்ல வந்தேன் ட்ரெயின்ல வந்தேன் கார்ல வந்தேன்னு சொல்றதுக்கு என்ன பண்ணணும் by யூஸ் பண்ணுவோம் by bus. That's it. யாரெல்லாம் இதுல 10 out of 10 எடுத்தீங்க ஈஸியா இருக்கா prepositions இதெல்லாம் வந்து basic prepositions உங்களோட மார்க்ஸை வந்து காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவுதான் இந்த பேசிக் prepositions யூஸ் பண்ணி நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க ரொம்பவே ஈஸியா இருக்கும் முக்கியமா இன் ஆன் அட் எங்க வரும் அப்படிங்கறத கிளியரா தெரிஞ்சுக்கோங்க ஓகே அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரைட் ஏன்னா அதுக்கப்புறம் தான் மற்ற prepositions எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவுதான் இப்போ உங்களுக்கான ஹோம்வொர்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கான ஈஸியான ஹோம்வொர்க் I was born dash 1997 நான் 1997 பிறந்தேன்னு சொல்லணும். நீங்க என்ன வரும் என்ன preposition வரும் உங்க ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. I came dash car ஓகே நான் கார்ல வந்தேன்னு சொல்லணும் நான் கார்ல வந்தேன்னு சொல்லணும் நான் கார்ல இருக்கேங்கிறது கிடையாது நான் கார்ல வந்தேன் அதுக்கு என்ன வரும் உங்களோட ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. லாஸ்ட் ஒன் I will meet you நான் உன்னை சந்திப்பேன் dash 6 o'clock ஓகே 6 மணிக்கு நான் உன்னை சந்திப்பேன் அப்படின்னு சொல்றீங்க ஓகே சோ அப்ப என்ன வரும் என்ன preposition வரும் எக்ஸாக்ட் டைம்க்கு முன்னாடி உங்களோட ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவுதான் இந்த prepositions உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இந்த preposition ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஆன்சரை மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you friends.